இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எல்லாருமே கேள்விப்பட்டுட்டு அது 240 உயிரில் பறிகொண்டிருக்கு. அது மனித உள்ளங்கள் அனைவருக்குமே ஒரு பெரிய ஒரு பேரியை கொடுத்தாப்புல இருந்தது. அது தாங்க முடியாத சொல்லலாம். துக்கத்தை தரத்தோட வாழ்க்கலாமும் நம்மளோட மரியாதையை மனமாக ஒரு நிமிடம் மௌனாஞ்சல் செலுத்தி பிரார்த்திப்போம். இருந்தாலும் கூட ஒரு இது தவிர்த்துக்காமோன்னு எல்லாரும் பேசப்பட்டு பொருளாக கொடுத்து யாருக்கும் ஃப்ளைட் ஓட்டுறவருக்கும் பைலட்டுக்கும் தெரிஞ்சுன்னா நிச்சயம் நிறுத்தியிருப்பா. அதனால் முடியாமல் ஒரு 30 செகண்ட்ஸ்க்குள்ளே இவ்வளவும் ஆகிருக்கு. இறப்பு எப்போதான் வருதுன்னு சொல்ல முடியல. அவன் டூர் போகிறவாள்லாம் பாவம் லண்டனுக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் டூர் போகணுன்னு போனவா என்ன கனவுகளோடு நினைவுகளோடு போனாலும் தெரியல. அவன் இல்லாமல் இதில் செஞ்சு சின்ன பின்னமாக கருக்கிட்டு அதில் ஒரே ஒரு ஒருத்தர் மட்டும் தெய்வாதீனமாக புரிஞ்சிருக்காரு. அவருக்கு ஏதோ மனசில் பட்டு அவர் புரிஞ்சிருக்காருன்னா அது பெரிய பாராட்டக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் அவரெல்லாம் தீக்கிரையாகாமல் பொழைச்சிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் சந்தர்ப்பம் அப்படி ஆகிடுச்சு. அதனால அது யாருமே குறை சொல்கிறாப்புல நிருபர்கள்லாம் போட்டு பல பேர் பல விதமாக எழுதுகிறா. அப்படிலாம் எழுதக்கூடாது எதையும் ஆராயாமல். இருந்தாலும் அது நமக்கு மட்டும் இல்லை, இந்தியர்களாகிய நமக்கு மட்டும் இல்லை, உலகத்தில் உள்ள அனைவருக்குமே வெளிநாட்டுக்காரர்களும் அதில் போயிருக்கா. சில கூட குடும்பங்கள் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது பெரிய ஒரு மன வருத்தத்தை தருது, மன வலியை தருது. என்றும் ஆறாத வலுவாக நம்ம மனசில் இருக்குது. இது போல் இனிமேல் எதிர்காலத்தில் நிகழாக ஒன்றும் இருக்கிறதுக்கு எல்லாம் இல்லை. சாமி பிரார்த்திச்சு அவள் ஆன்மாவெல்லாம் சாந்தி அடையணும். தப்பிச்சவருக்கு இந்த நல்வாழ்த்துக்கள் அவருக்கு தெய்வாம்சம் இருந்திருக்கு. அவருக்கு நல்வாழ்த்துக்கள். இறந்து போனவன் எல்லாருக்கும் விட மௌனம் சென்று அவெல்லாம் ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திச்சுக்கிறது. ராமசாமி குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுக்கிறேன்.